நீலகிரியில் பழங்குடியின மக்களை சிக்கிள் செல் அனீமியா என்ற நோய் பாதித்து வருவது தொடர்ந்து வருகிறது. இதற்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றனர் பாதிக்கப்பட்டவர்கள். அது சாத்தியமா? விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மலை மாவட்டமான நீலகிரியில் தோடர், கோத்தர், இருளர், பனியர், குறும்பர் உள்ளிட்ட பழங்குடியின மக்கள் காலம் காலமாக வசித்து வருகின்றனர். நாட்டின் மக்கள் தொகை 100 கோடியிலிருந்து 120 கோடியாக உயர்ந்த போதிலும் பழங்குடியின மக்களின் எண்ணிக்கை 28,000 தாண்டவில்லை. இதற்கு காரணம் சிக்கிள் செல் அனிமியா என்று கூறுகின்றனர் அவர்கள். தலைவலி, மூட்டுவலி, பசியின்மை, நோய் எதிர்ப்பு சக்தியின்மை போன்றவற்றை உண்டாக்கி இளம் வயதிலேயே மரணத்தை ஏற்படுத்துகிறது இந்த நோய். நீலகிரியில் வாழும் பழங்குடியின மக்களில் 2% பேர் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நீலகிரி மாவட்டத்திலே மசினிகுடி, ஊட்டி, குன்னூர், கோத்தகிரி பகுதியில் உள்ள அனைத்து பழங்குடி மக்களையும் சிக்கிள் செல் அனிமியா நோய் கண்டறியும் முயற்சியாக தமிழ்நாடு அரசு உதவியுடன் சுமார் 12,000 பேர்களுக்கு நாங்கள் மருத்துவ பரிசோதனை பிளட் சாம்பிள் செய்து அதை பார்த்து கண்டறிந்த பொழுது சுமார் 2% மக்கள் இந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். சிக்கிள் செல் அனிமியாவின் தன்மையை அறிந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இருப்பினும் நிரந்தர தீர்வை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதுதான் பழங்குடியின மக்களின் கோரிக்கை. முன்பெல்லாம் இந்த நோய் தாக்குனவங்க எல்லாமே சின்ன வயசுலேயே இறந்துருக்காங்க, 40 வயசுக்குள்ளேயே. இப்போ சார் அவங்க எல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு 50 வயசு வரை இருக்காங்க. இன்னும் அது தொடர்ந்து அந்த நோயை இல்லாமல் போகிறதுக்கு அரசாங்கம் ஒரு உதவி செய்யணும். இது குறித்து ஆதிவாசிகள் மருத்துவமனை இயக்குனர் விஜயகுமாரிடம் கேட்டபோது, காலம் காலமாக இந்த நோயால் ஆதிவாசி மக்கள் பாதிக்கப்பட்டு வந்தாலும் அதனை முழுமையாக குணப்படுத்த மருந்துகள் இதுவரை கண்டறியப்படவில்லை என கூறினார். சிக்கிள் செல் அனிமியாவால் பாதிக்கப்பட்டவர்களின் ஆயுளை நீடிக்க சத்து மாத்திரைகள், நியூட்ரின் அதிகம் அடங்கிய உணவுகளை வழங்கி வருவதாகவும் தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக உதகையில் இருந்து செய்தியாளர் ஜான்சன்.